ஹலோ ஹாய், இன்றைக்கி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கடல குழம்பு செய்ய போகிறோம். ஒரு பாண்ட்லி வச்சுருக்கோம். வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன் பாருங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கார்லிக் போட்டிருக்கேன். ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி போட்டிருக்கேன். அது நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அது நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வேக வச்சு கடல வச்சுருந்தேன், அது போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன்னா அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா உருளைக்கிழங்கோட நான் வேக வச்சுருந்தேன், அது தனியாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக அது போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் விடவும்ல, அப்போ தான் நம்ம மசாலா எல்லாம் போடணும். நான் ஆச்சி சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் பாருங்கள். எண்ணெய் விடுது தெரியுது அதில். அப்போ தான் அந்த சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். வேறு எது காரமு வேறு எது கூட நான் போடலை. ஒரே ஒரு சிக்கன் மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.